ஏப்ரல் 11. ஸோ ஏப்ரல் 11 பார்த்தீங்கன்னா, நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டேங்கிறாங்க. ஸோ பிரெக்னன்ட் ஆனதுக்கப்புறம் லேடீஸ் வந்து குழந்தை பெற்றதுக்கப்புறம் வந்து அம்மாவாவாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மாக்கள் வந்து தாய்மையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பார்க்கின்சன் டிசீஸ் டேங்கிறாங்க. ஸோ பார்க்கின்சன் டிசீஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் உள்ள சென்ட்ரல் நர்வ் சிஸ்டமில் வரக்கூடிய ஒரு வகையான டிசார்டர். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நோய்கள் வந்து வரும். இந்த மாதிரியான நோய்கள் பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் பெட் டேங்கிறாங்க. ஸோ பெட்ஸ் எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஸ் வந்து வளர்ப்பாங்க. அந்த பெட்ஸை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும், கேரிங்காக வச்சுக்கணும், வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பராக வச்சுக்கிட்டு அதை சேஃப் பண்ணணும். அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் விஷயமாகட்டும், ஃபுட் ஆகட்டும், எல்லாமே ப்ராப்பராக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நேஷனல் பெட் டே இருக்குது. ஸோ இது போக ஏப்ரல் 11 வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.